12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலுன்னு 3 to 6 இயர்ஸ் ஆஃப் காலேஜ்னு லைஃப்பில் பாதி இயர்ஸ் ஒரு ஜாபுக்குன்னு இப்படி போயிட்டு இருக்க ஒரு மனுஷனோட லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக்னா அது 60 to 80 ஏஜில் தான். பட் அந்த ஏஜில் நம்ம நினச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல எனர்ஜி இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. 12th முடிச்சுட்டு இப்போ ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜ் ஜாயின் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் +2 படிக்கும்போது இந்த ஒரு வருஷம் கஷ்டப்படு, அடுத்த 4 வருஷம் காலேஜில் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே. உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவங்க உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்கப்பா. ஸ்கூல்னாலும் கஷ்டம், காலேஜ் அதை விட ரொம்ப கஷ்டம், ஒரு ஜாப் கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ லைஃப்பில் எப்போ தான்டா சந்தோஷமாக இருக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஆனால் கஷ்டப்பட்டு படித்து மட்டுமா இருப்போம்? அதே டைம் நிறையா ஃபன் இருந்திருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்கும், ஒரு ஃபைட் இருந்திருக்கும். ஏன் ஃபஸ்ட்டு லவ் கூட மோஸ்ட்லி ஸ்கூல் டைமில் தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் காலேஜும். லாஸ்ட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணாலும், அந்த ஒர்க்கை கஷ்டப்பட்டு பண்ணாலும் அதுக்கான சேலரி வரும்போது அதுக்கான ஹாப்பினஸும் கண்டிப்பாக வரும். ஸோ லைஃப்னால் கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், கவலையும் இருக்கும், நிறைய ஏமாற்றமும் இருக்கும், ஏன் நிறைய பேர் மேலே அன்பும் இருக்கும். இது எல்லாமே கலந்து ஒருத்தருக்குள்ளே இருந்தால் தான் அதுக்கு பேர் லைஃப். மண்டே டு சாட்டர்டே வர ஒர்க்கிங் டேஸ் ரொம்ப மெதுவாகவே போகும். எப்படா சண்டே வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். சண்டேவும் வந்துடும். சண்டே அப்போ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியாமல் போயிடும். இதே மாதிரி தான் 12th முடிச்சிட்டா 3 to 6 மந்த் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் அவ்வளோ நாள் எப்படி போகுதுன்னே தெரியாமல் போயிடும். இந்த 3 to 6 மந்த்ன்றது லைஃப் டைமில் ஒரு பெரிய பிரேக்கு. ஃப்ரீ டைமில் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை படிங்க, அதை படிங்க அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. பட் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருந்து இந்த கோர்ஸ் பண்ணுங்கள், அதை படிங்க, இதை படிங்க, அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்ஜாய் த ஹாலிடே. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்ன்னு இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் என்டர் ஆகிட்டிங்கன்னா 19th to 20s வரைக்கும், அதாவது அந்த 100 இயர்ஸில் ஏரோப்ளைன், டெலிஃபோன், டெலிவிஷன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டுன்னு இப்படி மெதுவாக க்ரோ ஆகிட்டு இருந்த நம்ம வேர்ல்டு பட் 20 to 2025 அதாவது ஜஸ்ட் 25 இயர்ஸில் அரௌண்ட் 5 to 6 பில்லியன் பீப்புள்ஸ் யூஸ் இன்டர்நெட் அண்ட் ஏஐ க்ரோத் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டார்லிங்க், நியூரோலிங்க் அண்ட் செல்ஃப் டிரைவிங் கார்னு இப்படி டே பை டே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகின்னு இருக்குது நம்ம வேர்ல்டு. இப்படி டிராஸ்டிக்காக க்ரோ ஆகின்னு இருக்க நம்ம வேர்ல்டில் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணாலும் இன்னும் கூட நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைம்லாம் ஸ்க்ரோல் பண்ணாமல் உங்கள் பேஷனுக்கு என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு அதை பார்க்கலாம். நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் பேஷன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.